சமுதாயமா இருக்கிறதுனால இது எதுவுமே நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. அது இங்க என்ன அரசியல்வாதிகளுக்கும் இந்த நாட்டை சுரண்ட வந்திருக்க மாற்று மத சக்திகளுக்கும் பெரிய ஒரு உந்துதலா இருக்குது. அது எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் இப்ப சொல்ல நான் விரும்புறேன். நம்ம அரசு சொத்து அப்படின்னு சொல்ற எதுவுமே அரசாங்க சொத்து கிடையாது. நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற பாரம்பரியத்தை அவங்க நம்மகிட்ட இல்ல ஒத்துமை இல்லைன்ற ஒரு காரணத்தை காட்டி ஒரு துறையை உருவாக்கிக்கிறாங்க. 1941ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறைன்ற ஒரு துறையை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கல நம்ம ஆலயங்களோட நில மதிப்பு எவ்வளவு இல்லை, 5,4 லட்சம் ஏக்கர் 5,4 லட்சம் ஏக்கர் பரப்பில் உள்ள நிலங்கள் நம்ம இந்து ஆலயங்களுக்கு சொந்தமானதா இருந்துச்சு. ஆனா இப்ப 4,4 லட்சம் ஏக்கர் தான் இருக்குன்னு கணக்கு காட்டுறாங்க. அப்ப இந்த 1 லட்சம் ஏக்கர் இடம் யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு நம்ம வாலிமலையில 1 ஏக்கர் 1 சென்ட் இடம் வாங்க போனா குறைஞ்சது 1 லட்சத்துக்கு கீழே இல்ல. 1 சென்ட் 1 லட்சத்துக்கு கீழே இல்ல. ஆனா இன்னைக்கு 1 லட்சம் ஏக்கர் நிலம் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் காணாம இருக்கு. இது யார் எடுத்திருக்காங்க? இதை யார் காப்பாற்றணும்? இதைத்தான் நாம கேட்கிறோம். அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அவங்க அந்த காணா போன நிலத்தை மீட்டு கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அதை காப்பாற்ற வக்கில்லாத அந்த துறை இருக்கு நமக்கு தான் கேட்கிறோம்.